இருந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க அப்படின்றாருன்னா, இந்த இடுக்கமான வாசல் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா, நேரோவே, இது ரொம்ப தூரம் இருக்கு. சில நேரத்துல நம்ம போகிற பாதையே தெரியாது, அது ரொம்ப தூரத்துல இருக்கான், ரொம்ப நீண்ட காலம் நடக்கணும். எவ்வளவு நாள் நடுக்குவாங்க இந்த வழியில? மரணம் வரைக்கும் நடுக்குவாங்க. ரொம்ப தூரம் இருக்கா, அந்த வழியில நீங்க நடந்து வருவீங்க, ஆனா உங்களுக்கு என்ன வராது, டயர்ட் ஆக மாட்டீங்க. எப்படி 40 வருஷம் இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்திலே நடந்தாங்க. ரொம்ப நடந்தா, நான் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், நம்ம ரொம்ப நடந்தா நம்ம கால் என்னாவும், ஏதோ நடுக்கும். ரொம்ப தூரம் நடந்துட்டான், காலு வீங்கிடும். வீங்குமா வீங்காதா? வீங்கிடும். இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் நடந்தாங்க இல்லைங்களா, அவங்க கால் கூட வீங்கலையா. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. என்ன இல்லைங்களா, கால் கூட வீங்கவே இல்லை. அப்ப அவங்க நடந்தாலும் என்னாவாது, சோர்வடைய மாட்டாங்க. ஏன் சோர்வடைய மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது, ஒரு பெலன். அந்த பெலனால இவங்க எதை எப்படி எழும்பி இருக்கிறாங்க, கழுகை போல் எழும்பி இருக்கிறாங்க. அர்த்தம் எது பயன்படுத்தினாங்க? எது முதல் கழுகை போல் எழும்புறதுக்கு எது அவங்களுக்கு தேவைப்பட்டது? சூடான காத்து. பரிசுத்தாவி மூலியமாக மேலானவைகளை நோக்கி எழும்பிட்டாங்க. பிரச்சனைகள் வருது, அதை வைத்து இன்னும் மேல எழும்புறாங்க. புரிஞ்சுச்சுங்களா? அப்படி மேல எழும்பும் போது எவ்வளவு ஓடுனாலும் இலைப்படிய மாட்டாங்க, எவ்வளவு தூரம் நடந்தாலும் தேவனுடைய திட்டத்துல சோர்வு என்று ஒன்று வரவே வராது. அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா முதல் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். அது